வேகத்திற்கு ஈடு கொடுப்பது போல் வேகமாக வரத் தொடங்கினாள். அர்ஜுனின் நெற்றி வியர்க்கத் தொடங்கியது. அவன் மனதிற்குள் ஏதேதோ நினைக்கத் தொடங்கினான். திடீரென அந்த பெண் அவனது எதிரில் வந்து நின்றாள். அர்ஜுன் அதிர்ந்து போனான். அவளது கண்கள் சிவந்து முகம் வெளிரி போயிருந்தது. அவளது வாயில் இருந்து ஒருவித முனகல் சத்தம் வெளிவந்தது. அர்ஜுனால் நகர முடியவில்லை. அவனது கால்கள் தரையில் வேரூன்றியது போல் ஸ்தம்பித்தன. இங்கே போறே என்று ஒரு கணீர் குரலில் கேட்டாள் அந்த பெண். அர்ஜுன் நடுங்கினான். அவளுக்கு பின்னால் இருந்த இருண்ட பகுதி இன்னும் பயங்கரமாக தோன்றியது. அவன் ஏதோ சொல்ல முயன்றான். ஆனால் வார்த்தைகள் வெளிவரவில்லை. அந்த பெண் மெதுவாக அவன் அருகில் வந்தாள். அவளது குளிர்ந்த கைகள் அர்ஜுனின் தோளை பற்றின. அந்த தொடுதல் அர்ஜுனின் உடலில் ஒருவித சில்லிப்பை ஏற்படுத்தியது. என்னை தனியா விட்டுட்டு போறியா என்று அவள் கேட்டாள். அர்ஜுன் தனது முழு பலத்தையும் திரட்டி அந்த பெண்ணின் பிடியில் இருந்து விடுபட்டு ஓடத் தொடங்கினான். திரும்பி பார்க்காமல் ஓடினான். அவனது இதயம் வேகமாக துடித்தது. தனது வீட்டிற்கு வந்தவுடன் கதவை இழுத்து பூட்டிக் கொண்டான். மூச்சு